ஜூன் மாதம் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 23 27 முடிய. அக்காலத்தில் இயேசு படகில் ஏறவே அவருடைய சீடர்களும் அவரோடு ஏறினார்கள். திடீரென கடலில் பெருங்கொந்தளிப்பு ஏற்பட்டது. படகுக்கு மேல் அலைகள் எழுந்தன. ஆனால் இயேசு தூங்கிக் கொண்டிருந்தார். சீடர்கள் அவரிடம் வந்து, ஆண்டவரை காப்பாற்றும், சாகப் போகிறோம் என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நம்பிக்கை குன்றியவர்களே, ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டு எழுந்து காற்றையும் கடலையும் கனிந்து கொண்டார். உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று. மக்கள் எல்லோரும் காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் எத்தகையோரோ என்று வியந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு ஞாயிற்றுக்கிழமை மறைக்கல்வி வகுப்பில் ஒரு ஆசிரியர் சிறுவனை சோதிக்க நினைத்து அவனிடம் இவ்வாறு கேட்டார். அன்பு மகனே, கடவுள் எங்கே இருக்கிறார் என்று எனக்கு சொன்னால் உனக்கு ஒரு ஆப்பிள் கொடுப்பேன் என்று. உடனே அந்த சிறுவன் பேராசிரியர் நோக்கி பார்த்து, கடவுள் எங்கே இல்லை என்று நீங்கள் எனக்கு சொன்னால் நான் உங்களுக்கு ஒரு முழு கூடை ஆப்பிள்களை கொடுப்பேன் என்று பதிலளித்தான். ஆம், அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த நற்செய்தியில் இயேசு தூங்கிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை மனிதராக அவர் தனது மக்களிடையே நல்ல நாள் முழுவதும் செய்த கடின உழைப்பினால் களைப்படைந்திருக்கலாம். படகின் பக்கங்களை மோதிய கொந்தளிப்பான அலைகள் கூட அவரை எழுப்பவில்லை. ஆனால் சீடர்கள் அஞ்சினர், ஏனெனில் அவர்கள் ஆபத்தில் இருந்தனர். எனவே அவர்கள் இயேசுவை எழுப்பி, ஆண்டவரே எங்களை காப்பாற்றும், நாங்கள் அழிந்து போகிறோம் என்று வேண்டினர். அப்போது இயேசு புயலையும் கடலையும் மட்டுமல்ல, படகில் இருந்த சீடர்களின் பயத்தையும் அடக்கினார். புயலை அமைதிப்படுத்திய பிறகு அவர் அவர்களிடம், நம்பிக்கை குன்றியவர்களை ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டார். ஆம், இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பல நேரங்களில் இயேசு நம்மிடம் கேட்கின்ற கேள்விதான், நம்பிக்கை குன்றியவர்களே ஏன் அஞ்சுகிறீர்கள்? மிகவும் சிறப்பாக நாம் கஷ்டப்படுகிற நேரங்களில். எனவே இந்த நற்செய்தி பகுதி நமது பயங்களுக்கும் விசுவாசத்திற்கும் இடையிலான உறவை ஆராயுமாறு நம்மை அழைக்கிறது. அதைத்தான் ஒரு எழுத்தாளர் அழகாக சொல்கிறார். நம்பிக்கை பயத்தை விரட்டுகிறது, பயம் நம்பிக்கையை விரட்டுகிறது. நம் அனைவரும் இயேசு கடவுள் என்று நம்புகின்றோம். ஆனால் நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு நெருக்கடியான சூழ்நிலையிலும் இயேசு அனைத்தையும் கட்டுப்படுத்துகிறார் என்ற நம்பிக்கையுடனும் முழு ஒப்புதலுடனும் வாழ்கிறோமா? எத்தனை முறை நாம் துன்ப நேரங்களில் கடவுளை உதவிக்காக அழைக்கிறோம், அவர் உடனடியாக பதில் அளிக்கவில்லை என்றால், இயேசுவே எனக்கு மிகவும் தேவையான நேரத்தில் நீங்கள் எங்கே இருந்தீர்கள் என்று கேட்கின்றோம். ஆம், நமது நெருக்கடியிலும் துன்பங்களிலும் இயேசு தூங்கிக் கொண்டிருக்கிறார் என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் உண்மையில் இது வெளிப்படுத்தப்படுவது நம்முடைய தூங்கிக் கொண்டிருக்கும் நம்பிக்கையே. ஆம், இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, இறைவனின் பிரசன்னத்தை குறித்து இறையியலாளர்கள் 2 வகையான பிரசன்னத்தை நமக்கு உணர்த்துகிறார்கள். முதலாவது, இறைவன் நம்முடன் இருக்கிறார். இரண்டாவது, நாம் இறைவனின் முன்னிலையில் இருக்கின்றோம். இறைவன் நம்மோடு இருக்கிறார். இரண்டாவது, நாம் இறைவனின் முன்னிலையில் இருக்கின்றோம். நாம் நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் அவை அனைத்தும் அவரது முன்னிலையிலே நிகழ்கின்றன. இதற்கு ஒரு சிறிய சம்பவம் நமக்கு அழகாக பதில் அளிக்கிறது. ஒரு குரு ஒரு மாணவிடம் இவ்வாறாக ஒரு கேள்வியை கேட்கின்றான். அந்த மாணவன் இவ்வாறாக அந்த குருவிடம் கேட்ட கேள்வி, கடவுள் எப்போதாவது தூங்குகிறாரா? குரு
சொன்னா இல்லை. நமது துன்ப நேரங்களிலும் இயேசு அதே கேள்வியைத்தான் நம்மிடம் கேட்கிறார். ஏன் பயப்படுகிறாய்? உனக்கு விசுவாசம் இல்லையா? நம்பிக்கை இல்லையா? இடர்கள், துக்கங்கள் அல்லது சோதனைகளின் புயல்களை நாம் எதிர்கொள்ளும் போது ஆண்டவரின் பிரசன்னத்தை உணர்கிறோமா? நாம் எந்த துன்பத்தையும் சந்தித்தாலும் ஆண்டவர் நம்முடன் இருக்கிறார். அவர் எப்போதும் அதே ஆறுதல் வார்த்தையை சொல்கின்றார். நான் தான், அஞ்சாதே, கலங்காதே மகனே, மகளே. இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கும் நம்பிக்கை எப்படிப்பட்டது என்பதை ஒரு சிறுமியின் கதையால் நாம் புரிந்து கொள்ளலாம். இதை பலமுறை நாம் கேட்டிருக்கலாம். மீண்டும் இந்த நற்செய்திக்காக இயேசு நமக்கு சொல்லுகின்ற இந்த சிறு கதையின் வழியாக நாம் கற்றுக்கொள்வோம். ஒரு நீண்ட பயணத்தில் சென்று கொண்டிருந்த பேருந்தில் ஒரு மனிதர் தனியாக அமர்ந்திருந்த ஒரு சிறுமியை கவனித்தார். அவளிடம் சென்று கேட்டார், குட்டி மகளே, இவ்வளவு நீண்ட பயணத்தில் தனியாக பயணம் செய்ய உனக்கு பயம் இல்லையா? நீ எங்கு செல்கிறாய் என்று உனக்கு தெரியுமா? அந்த சிறுமி புன்னையுடன் பதிலளித்தார், ஐயா, எனக்கு பயம் இல்லை. இந்த பேருந்தின் ஓட்டுநர் என் அப்பா தான். அவர் என்னை நான் செல்ல வேண்டிய இடத்திற்கு பாதுகாப்பாக அழைத்து செல்வார் என்று நான் உண்மையாக நம்புகின்றேன். நாமும் அது போன்று நம்பிக்கையை கொண்டிருக்க அழைக்கப்படுகின்றோம். நம் வாழ்க்கை பயணத்தின் ஓட்டுநர் நம் விண்ணக தந்தை. அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். நாம் செல்ல வேண்டிய இலக்கை அவர் நிச்சயமாக அடைய செய்வார். ஆம், இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, அஞ்சாதீர்கள், கவலைப்படாதீர்கள். கடவுள் நம்மோடு இருக்கின்றார். நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து நம்மை வழிநடத்தி செல்லுகின்ற நம் ஒவ்வொருவருடன் இருந்து நம்மை எப்பொழுதும் எந்தவித விபத்துக்கும் ஆபத்துக்கும் விட்டுவிடாமல் நம்மை பாதுகாப்பாக அழைத்து செல்லுகின்ற இறைவன் நம்மோடு இருக்கின்றார். ஆகவே இந்த சிறிய சிந்தனை வழியாக இறைவனின் அருள் வேண்டி நாம் ஜெபிப்போம். ஜெபம். நம்பிக்கை குன்றியவர்களை ஏன் அஞ்சுகிறீர்கள்? அன்பு தந்தையே இறைவா, காற்றும் கடலும் உமக்கு அடிபடிந்தன. ஆம் இறைவா, இதோ இந்த நாளை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. மேலும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல வாழ்க்கை அமைத்து தந்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இதோ இந்த இணையத்தின் வழியாக உம்முடைய இறை வார்த்தையையும் உம்முடைய இறை சிந்தனையும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற மக்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டிய நினைத்திலும் அன்றாடி செபிக்கின்றோம் ஆண்டவரே. இயேசுவோடு இருந்த சீடர்களே நம்பிக்கை குன்றியவர்களாக அஞ்சி நடுங்கி கொண்டிருந்தனர். இயேசு அவர்களோடு இருந்தபோதும் இயேசுடைய பிரசன்னத்தை உணர முடியாமல் அவர்கள் அஞ்சினார்கள். இதோ ஆண்டவரே, நாங்கள் ஆலயத்திற்கு செல்லும் பொழுதும் நாங்கள் இருக்கின்ற இடங்களிலும் உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக நீர் எங்களோடு எப்பொழுதும் இருக்கின்றீ என்பதை நாங்கள் உணர எங்களுக்கு அருள் தாரும். மேலும் ஆண்டவரே, எந்தவித கஷ்டங்களையும் கவலைகளையும் கண்டு அஞ்சிவிடாமல் தொடர்ந்து உமது பிள்ளைகளாக உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்த பிள்ளைகளாக வாழ வளர அருள் வேண்டி உம்மிடம் இறைஞ்சி மன்றாடி செபிக்கின்றோம். ஆமென்.